ராணுவ தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருப்பது, அது மட்டுமல்ல இந்திய ராணுவத்திற்கு நமது ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் பேரணி நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரை நாளை மாலை 5 மணிக்கு பேரணி நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஒற்றுமையே நமது பலம், அதை பறைசாற்றக்கூடிய விதமாக இந்த பேரணி நடைபெறுவதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்திய ராணுவத்திற்கு நமது முழு ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பேரணி நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவரது தலைமையில் இந்த பேரணி நடைபெறுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் என்பதை நாம் பார்க்கின்றோம். வெற்றிகரமாக தீவிரவாத தளங்களை குறிவைத்து 9 இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்திய ராணுவத்தினுடைய வெற்றிக்கு பக்கபலமாகவும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் முதலமைச்சர் தலைமையில் நாளை பேரணி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை செய்தியாளர் சிவா கூடுதல் விவரங்களுடன் இணைப்பில். சிவா, இப்போ முதலமைச்சருடைய அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். கோபால், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த ஒரு போர் பதற்ற ஒரு சூழல், இந்தியா மீது அத்துமீறி தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய பாகிஸ்தான், அதனை எதிர்கொண்டு இந்தியா மேற்கொள்ளக்கூடிய பதிலடி, பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் தகர்த்தெறிவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தமிழகத்தினுடைய பங்களிப்பாக இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலான ஒரு பேரணி நடத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானினுடைய அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்தி வரக்கூடிய இந்திய ராணுவத்திற்கு ஒன்றுபட்ட ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய நேரம்தான் இது, வெளிப்படுத்த வேண்டிய தருணம் தான் இது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒரு பேரணியை நாளை மாலை 5 மணிக்கு சென்னையில் உள்ள காவல்துறை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில முன்னாள் படை வீரர்கள், அதே போன்ற அமைச்சர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய வகையில இந்த பேரணி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரணி தீவுத்திடல் அருகே இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் அருகில் நிறைவு பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேரணி இந்திய ராணுவத்தினுடைய வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் தான் நடத்தப்படுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் இந்த பேரணியில் பங்கேற்று தம்முடைய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே பொதுமக்களும் இந்த பேரணியில பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைத்திருக்கக்கூடிய நிலையில நாளை மாலை 5 மணிக்கு இந்த பேரணி தொடங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கோபால், நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.